வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கோமதம்மாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ புத்தாண்டு பலன்களில் நம்ம துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக அமையப்போகுது. பேர், புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் அமையப்போகுது. ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்ததில் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ தொழில் மூலமாக நமக்கு வருமானங்கள், நமக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா வேலை, பணி மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி அல்லது வீடு மாற்றம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான முறையில் நடக்கும். அதாவது ஒரு புதிய தொழிலை நம்ம உருவாக்குறதுக்காக ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் உழைப்பை அதிகப்படுத்துறதையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். சரிங்களா? கலைத்துறை, சினிமா துறை, இது சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா ராகு 5ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால, கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏற்பட போகுது. அதிலே அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசையோ, ராகு புத்தியோ, ராகு சம்மந்தப்பட்ட திசாபுத்திகள் நடந்தால் இந்த சினிமா துறை, கலைத்துறை, இது சார்ந்த விஷயங்களில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ரொம்ப அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, அதாவது வண்டி வாகனம் வாங்கிறது, அல்லது ஒரு சொத்து வாங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செய்ய வைப்பார். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா குடும்பம் அமையிறது, பேச்சுவார்த்தை, இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமியை அதிகமாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வருடத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். துலாம் ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே பொதுவாகவே அவங்க பார்த்திங்கன்னா நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னுமே இந்த ஆண்டு கடின உழைப்பாலையும் அதிகப்படியான நேர்மையாலையும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு துளாராசிக்கு அமையுது. அடுத்தது துளாராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஒரு நிலுவையில் இருந்தால் கூட அது நமக்கு நல்ல ஒரு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்தானது உங்களுடைய கைக்கு வர மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடும் வருடத்தில் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணமானது நல்லபடியாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.